முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான பனியாரம் காரச்சட்னி தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் பக்கம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரியணும். கடுகு உளுந்து எல்லாம் பொரிஞ்சதையும் இது கூடவே நம்ம பச்சை மிளகா, நான் ஒரு 2 பச்சை மிளகா அதையே நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது கூட நான் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். எந்த காயாக இருந்தால் லைட்டாக உப்பு சேர்த்துனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. கூடவே மல்லித்தலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மாவு இருக்குள்ள பனியார மாவு அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கேரட்டுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டு செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை கேரட்டு உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் உருளைக்கிழங்கு போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறது. இன்றைக்கி நான் கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பனியாரக்கல்லை வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க எல்லாத்துலேயும். சேர்த்திட்டு இப்போ மாவை நல்லா எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 மாவு ஊற்றினா போதும், அது கொஞ்சம் உப்பலாக வரும். அதுக்காக ஒரு 3/4 மட்டும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஊற்றியாச்சு. இது ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். ஸ்லோவாக வச்சா தான் சீக்கிரமாக உள்ளெல்லாம் வேகும். வச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் வேணால் லைட்டாக மேலே நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால வந்துடும் நல்லா. நீங்கள் இண்டாலியும் அந்த மாதிரி இரும்புக்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா தான் கொஞ்சம் வரும். இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பி ஒரு 2 or 3 மினிட்ஸ் வேகட்டும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வெந்துடும். ரொம்ப ஸ்பீடாக வச்சா கருகிரும், அதுக்காக. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி குத்தி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி கொஞ்சம் புளிச்ச மாவு மாதிரி இருந்துச்சு. நம்ம லாஸ்ட்டு மாவில் இது பனியார் ஊற்றுறோன்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்ம இப்போ தான் ஆட்டணும் அந்த மாதிரின்னா நீங்கள் தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். மல்லி சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக பனியார ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கார சட்னி தான் செய்ய போகிறேன். வாங்க அதையும் பார்க்க தரலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அளவாக காரம் இருக்கட்டும், குழந்தைக்கு சாப்பிட்றக்காக நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். கூட தக்காளி நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கலாம், 2 சேர்த்துக்கலாம். கூடவே இந்த அளவுக்கு புளி, கூடவே இந்த ஒரு 10 பீஸ் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் துருவல்னால் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் இப்படி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப போடக்கூடாது தேங்காய், இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இல்லைனா 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட தேவையில்லை. தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. உங்களுக்கு வேணும்னா சட்னியை தாளிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.